ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஏஜ் வந்து புய்து ஓட்டுனுக்குறோம். ஸோ இதுதான் என்ன சொல்கிறோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தா டிராக்டர் டிரைவர் தான், நியூ ஹாலண்ட் மூவிங் டிராக்டரு. பாருங்கள், பெரிய பெரிய டிராக்டரு. என்ன பண்ணாங்க, கடப்பாலை மண் இருந்தது, அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரமாக தள்ளுறோம். தள்ளிட்டு ஒரு ஏக்கரா ஒரு 70 சென்ட் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். புய்து ஓட்டுறோம். சரியான மண் பண்ணுறோம் போகிறோம். வாங்க பார்த்துக்கலாம். நானவோ பண்ணுறானுங்க, ஒன்றுமே புரியல. இவன் தான் டிராக்டர் டிரைவர். பாருங்கள், எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் உட்காந்துட்டு இருக்கிறான். வந்து பார்த்தீங்கன்னா கோ டிரைவர் ரேணு இல்லை, அவனை பற்றி நிறைய விஷயம் சொல்லலாம், அப்புறமா பேசிக்கலாம் உங்களுக்கு. இதான் மேலே வேண்ட ஏறிங்க. ஸோ அவங்க கேணிக்கிற பொறுப்புக்காக யூஸ் பண்ணுறாங்க, விவசாயத்துக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஓரம் போட்டாச்சு. சும்மா ஒரு 2 சால் ஓட்டணும்னு சொன்னானுங்க. பின்னாடி கலாருன்னுக்குறோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. முக்குதுங்க போயினே இருக்குது. அதுங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் மணி ஒருத்தர் இருக்காங்க எங்கள் ஊரில். அவங்கள்ட்ட அவங்க புது ஓட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறதுங்க, விவசாயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மக்களுக்கு வந்து ஒன்றும் லாபம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, நஷ்டம் தான். இப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுறதை பொறுத்து ஒரு 2000 ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விளைச்சல் போடுவோம், அது ஓரளவுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மீறி உங்களுக்கு நாங்கள் சாப்பாடு தரோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா விவசாயம் யாரும் மதிங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. ஓகே, இவன் நானவோ பண்ணுறான், ஒன்றும் தான் எங்களுக்கே புரியல. ஃபோனுக்கு வந்து போட மாட்டேன். கால் ஓட்டினா தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். இவர் வந்து டிபி டிரைவர். இவர் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சுக்காரு. டிராக்டர் சாகச நிறைய பண்ணுவார், அதான் இவர் போட்டு வச்சிருக்காரு. ஓகேங்களா, இவர் வந்து பார்த்தீங்கன்னா லவ் பயிர் புய்து ஓட்டனா நம்மளால் பார்த்தீங்கன்னா ஒரு வலை ஒன்று போடுவார். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வலை போடுறது சிறந்தமான ஆள். ஒரு ஆள் எப்படின்னா சுற்றி வந்து ஒரு மார்க் போட்டுவார், மார்க்கே வேலை செய்வார் இவர். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ரொம்ப ஆய் விட்டுக்கிறான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே இருக்குது. ஓகேங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மஞ்சு தான். அது எப்படின்னு பார்த்துட்டு உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா, ஓகே பாய். மக்களே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி ஓட்டோம். கொஞ்சம் தான் ஓட்டினே இருக்கிறோம். எப்படி இதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் வண்டி லைட்டாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆகுது. உட்காரத்துக்கு வேறு வாட்டர் பால்ல, அதனால் கால் இந்த மெட்காடு சந்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால் விட்டு நோக்கணும். ரேனு கொஞ்சம் நல்லா வாட்டம் பார்க்கணும். இவங்க தாங்க டிரைவர், எல்லாம் புஷன் சீட்டில் உட்காந்துக்கிறான். நம்மளுக்கு இவ்வளோ கடுப்பாகுது பாருங்கள். இப்போ கிட்ட வியூ பார்க்கலாம் வாங்க. ஸோ நியூ ஹாலண்ட் டிராக்டர் மூவிங் டிராக்டர் தான் இது. ஸோ இப்போது ஓரளவுக்கு வந்து நாட்டு கலப்பில் ஓட்டுறோம். நல்லா தான் உழுது, நல்லா தான் ஊறான் தமிழ்ச்செல்வன். வந்து பார்த்தீங்கன்னா காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு புய்து ஓட்டுங்க. எல்லாருமே புய்து ஓட்டுறது ரொம்ப நல்லது. முக்கனா கூட ஓரளவுக்கு போகுது டிராக்டரி. அது மாதிரி பாருங்க, ஓரளவுக்கு நம்மளது ஓட்டியாச்சு. ஸோ இன்னும் இவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1.25 ஏக்கரா இன்னும் ஓட்டாமல் இருக்குது. ஸோ ஓட்டி ஃபன் பண்ணலாம். ஸோ வில்லேஜ் இருந்தால் ஜாலியாக இருக்கும், அப்பவுமே உங்களுக்கே தெரியும். ஸோ என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், எவ்வளோ வருஷமா கண்டக்டராக இருக்கீங்க? 15 வருஷமா. ஒரு நாள் விவசாயியாக இருந்து பாருங்க. அது கூட வேணாம், ஒரு நாள் விவசாயி கூட இருந்து பாருங்க. அப்போ தெரியும் விவசாயியாக இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். இந்த மாதிரி ரோட்டில் உட்காந்து கெஞ்ச விட்டுருக்க மாட்டேன். தெளிச்சாத்த ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வசிக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஓட்டணும். சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா?